திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே புறவடை பகுதியில் சுமார் 9 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பகுதி நேர நியாய விலை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுகள் ஆகியும் திறக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி வண்டிப்பெரியாறு சத்திரத்திலிருந்து சபரிமலை சன்னிதானத்திற்கு புள்ளுமேடு கானக பாதையில் நடைப்பயணமாக சென்ற ஐயப்ப பக்தர் மாரடைப்பால் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் ஆந்திராவை சேர்ந்த 42 வயதான மல்லிகார்ஜுன ரெட்டி என்பது தெரியவந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து 1200 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் ஆகியோர் தலைமை வகித்து மாணாக்கர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கி சிறப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் காரை கூற்றோடு இடைப்பட்ட பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தின் மீது சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததோடு விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரூபாய் 2,20 லட்சம் மதிப்பீட்டில் 6 கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மணல்மேட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வகுப்பறைகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததோடு வகுப்பறைகளை பார்வையிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் மையத்தில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் சார்பில் 143 குற்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 710 கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டன. எரிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் மதிப்பு ரூபாய் 85.20 லட்சம் என்று காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அருகே 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். போலீசார் விசாரணையில் கடந்த 20 ஆண்டுகளாக மருத்துவர் என பொதுமக்களை ஏமாற்றி வந்தது அம்பலமான நிலையில் வெள்ளைச்சாமி என்பவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே கிருஷ்ணாபுரத்தில் புதிய நியாய விலை கடை கட்டடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு புதிய நியாய விலை கடை கட்டடத்தை விரைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் 30 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 35,000 பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூரில் சாலை சீரமைப்பு பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குண்டும் குழியுமான சாலையை அகற்றிவிட்டு புதிய தார் சாலை அமைக்க கோரி சாலை சீரமைப்பு பணிக்காக வந்த ஜேசிபி வாகனத்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மாதனகுப்பம் பகுதியில் வண்டி பாதையாக உள்ள இடத்தில் சாலை அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவசாய இடுபொருட்கள் எடுத்து செல்ல பல்வேறு சிரமங்களை விவசாயிகள் சந்தித்து வரும் நிலையில் வண்டி பாதையாக உள்ள இடத்தில் சாலை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். 5 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டமாகுது. இப்போ அந்த பக்கம் இது போடுறாங்க, வழி இல்லை, பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல. எங்களுக்கு 1 கிலோமீட்டரில் வழி இருக்குது, அதை எங்கள் சொந்த செலவில் போட்டால் கூட பொதுப்பணித்துறை தடுக்கிறாங்க. அதுக்கு வேற ஒரு இடத்துல ப்ரெஷர் பண்ணுறதுனால அவங்க தடுக்கிறாங்க. இவங்க எங்களுக்கு போட விடலை, எங்கள் செலவில் போட்டதுக்கும் விடலை. இப்போ எங்களுக்கு அறப்பறக்கிற வண்டியோ ஒரு பயிர் வைக்கிறதுக்கு உண்டான சாதனங்கள் எதுவும் எடுத்தார முடியல. அப்போ நாங்கள் எப்படி ஜீவனம் பண்ணுறது? பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல. மெயினாக ஒரு முதியோருங்களைட்டுன்னு ஹாஸ்பிட்டல் போனோம் நைட்லனா எந்த ஆட்டோக்கார்லேருந்து எந்த வண்டியும் வரமாட்டேங்குது. அப்போ நாங்கள் எப்படி போகிறது, எப்படி நாங்கள் வாழறது?
திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் உண்டியல் வருவாயாக ரூபாய் 4,38,00,000 கிடைத்துள்ளது. மேலும் தங்கம் 872 கிராமும், வெள்ளி 33,153 கிராமும், பல்வேறு வெளிநாடுகளின் கரன்சி 1089 நோட்டுகள் வருவாயாக கிடைக்கப்பெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அடுத்த பொத்தைகடி தனியார் எரியூட்டு நிறுவனத்தில் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட 120 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான 1000 கிலோ கஞ்சா எரிக்கப்பட்டது. நாங்குநேரி பொத்தைகடியில் கடந்த 6 மாதத்தில் மட்டும் சுமார் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான 7000 கிலோ கஞ்சா தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஈராட்சி ஊராட்சியில் 34 லட்சம் ரூபாயில் தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் கலையரங்க கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கிராமத்தில் அடிப்படை தேவைகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளோடு சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். கோவை சூலூர் அருகே தனியார் நிறுவனத்துக்குள் சிறுத்தை ஒன்று உலாவரும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தையை மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடிப்பதற்கான நடவடிக்கைகளில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் இரவு நேரங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். ஏற்கனவே பெய்த கனமழையில் அறுவடைக்கு தயாரான குறுவை நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் பாதிக்கும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் அரசு பார்வைத்திறன் மற்றும் செவித்திறன் குறைபாடு உடைய குழந்தைகளின் பள்ளியில் SR பொதுநல அறக்கட்டளை மற்றும் SR அகில இந்திய பாசறை சார்பில் வளர்ச்சி பணிக்கான காசோலையினை தொழிலதிபர் பாலசண்முகம் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் பாசறை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஆகியோர் மாணவ மாணவிகளுடன் ஒன்று சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள சிவனார்த்தாங்கல் கிராமத்தில் கிராம உதவியாளராக பணியாற்றி வந்த ஜாஹிதா பேகம் வீட்டில் தூக்கில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் SIR படிவம் குறைந்த அளவு பூர்த்தி செய்ததாகவும் திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்ததால் விபரீத முடிவு என கூறப்படும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சானமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்த 40க்கும் மேற்பட்ட யானைகள் மீண்டும் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டியடிக்கப்பட்டது. பட்டாசு வெடித்து யானையை விரட்டி வனப்பகுதியினர் கிளமங்கலம் உத்தனப்பள்ளி சாலையில் வாகனங்களை நிறுத்தி யானைகளை சாலையை கடக்க செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றித் திரிந்த 40க்கும் மேற்பட்ட குரங்குகளை வனத்துறையினர் கூண்டுகள் வைத்து பிடித்தனர். கடந்த 6 மாதங்களாக பல்வேறு இன்னல்களை சந்தித்தது அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நிம்மதி அடைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மண்மலை பகுதியில் இயங்கி வரும் நாச்சிப்பட்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க வளாகத்தில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி கண் சிகிச்சை முகாமை துவங்கி வைத்து திமுக ஆட்சியில் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் குறித்து சிறப்புரையாற்றினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.